டியர் குட்டீஸ் அனைவருக்கும் வணக்கம், வந்தனம், நமஸ்காரம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மார்ஃபாலஜி ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ஸ், பூக்கும் தாவரங்களின் புற அமைப்பியல். அதில் வெஜிடேட்டிவ் மார்ஃபாலஜி, உடலப்புற அமைப்பியல், ரூட், ஸ்டெம், லீஃப், வேர், தண்டு, இலை, இதை பற்றி மட்டும் பார்க்க இருக்கின்றோம். இதெல்லாம் எல்லாம் நீ படித்தது தான், இருந்தாலும் ஞாபகப்படுத்தணும் அல்லவா? அதுக்காக ஒரு ஃபாஸ்ட்டாக ஒரு கிளான்ஸ். எல்லாம் சின்ன கிளாஸில் என்ன படிச்சியோ அதோட கண்டினியூவேஷன் தான் அப்படியே இருக்கு. கொஞ்சம் கொஞ்சம் கூட இருக்கலாம், பாக்கி எல்லாமே எக்ஸாம்பிள் மே டிஃபர், எடுத்துக்காட்டுகள் கொஞ்சம் வித்தியாசப்படலாமே தவிர பாக்கி எல்லாம் அதே தான் இருக்கும். ஸ்டடி ஆஃப் எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் பிளான்ட் பாட்ஸ் இஸ் செட் டு பி மார்ஃபாலஜி. தாவரங்களின் புற அமைப்பை பற்றி பயிலக்கூடிய ஒரு அறிவியலுக்கு புற அமைப்பியல், மார்ஃபாலஜி அப்படின்னு பேர். ஃப்ளவரிங் பிளான்ஸ் அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு இங்கே ஏஞ்சியோஸ்பம்ஸை பற்றி கொடுத்துருக்காங்க. ஏஞ்சியான் மீன்ஸ் அ கேஸ் ஆர் பாக்ஸ், ஸ்பெர்மா மீன்ஸ் சீட், ப்ரொடெக்டட் சீடட் பிளான்ஸ். இங்கே ஃப்ளவரிங் பிளான்ட்டில் நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறது என்சிஆர்டியில் ஏஞ்சியோஸ்பம், டைகாட், மோனோகாட், அதோட மார்ஃபாலஜி எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. வெஜிடேட்டிவ் மார்ஃபாலஜினா ஒரு பிளான்ட்ல ரெண்டு பார்ட் இருக்கும். The part involved in reproduction, அதுக்கு பேர் ரீப்ரொடக்டிவ் மார்ஃபாலஜின்னு பேர். யார் இனப்பெருக்கத்தில் ஈடுபடுகிறார்களோ அவளுக்கு ரீப்ரொடக்டிவ் மார்ஃபாலஜின்னு பேர். ரூட், ஸ்டெம், லீஃப்லாம் எடுத்துட்டு எல்லாம் வேர், தண்டு, இலை அவங்கெல்லாம் ரீப்ரொடக்ஷனில் இன்வால்வ் ஆக மாட்டான். இல்லை உடலப்புற பாகங்கள், they are vegetative parts. So study of the vegetative parts like root, stem and leaves is said to be vegetative morphology. உடலப்புற உறுப்புகளாகிய வேர், தண்டு, இலைகளை பற்றி படித்தால் அதுக்கு உடலப்புற புறமைப்பியல் பேர். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம மூஞ்சியில தெரியறது பார்த்தியோன்னோ அதுக்கு புறமைப்பியல்னு பேர். மூஞ்சி ஏன் எப்படி இருக்குன்னா அது உள்ள இருக்க அனாட்டமி காரணமா இருக்கும், உள்ளமைப்பு. ஸோ இப்போ புற அமைப்பை பற்றி மட்டும் நம்ம பார்க்க போறோம். ஓகே, எல்லாம் உனக்கு தெரிஞ்சது தான். என்னைக்குமே உனக்கு தெரியும், the system of the plant present below the soil is said to be root system, and the system present above the soil is said to be shoot system. தாவரத்தின் எந்த பாகமானது மண்ணின் உட்புறத்தை காணப்படுகிறதோ அதற்கு வேர் தொகுப்பு என்று பெயர். மண்ணின் வெளியே காணப்படுவதற்கு தண்டு தொகுப்பு என்று பெயர். அதெல்லாம் உனக்கு தெரியும். இப்போ நம்ம பார்க்க போகிறது ரூட் சிஸ்டத்தை பற்றி. Actually, the roots are originated from radical portion of the embryo. கருவின் முளை வேரிலிருந்து தான் வேர்கள் தோன்றும். It is positively geotropic and negatively phototropic. புவி நேர் நாட்டமும் ஒளி எதிர் நாட்டமும் உடையது. அதாவது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், புவியீர்ப்பு விசையை நோக்கி வளரும், சன்லைட்டுக்கு எகெயின்ஸ்டாக வளரும். எக்ஸப்ஷனல் கேஸ் உனக்கு தெரியும், நெமட்டோஃபோர்ஸ்னு படிச்சிருப்பேன். சுவாசிக்கும் வேர்கள் நெமட்டோஃபோர்ஸ் மட்டும் தே ஆர் பாசிட்டிவ்லி ஃபோட்டோட்ரோபிக் இன் நேச்சர், பூமிக்கு மேலே இருக்கும். இது உனக்கு தெரிஞ்சது. இந்த ரூட் ஜென்ரலி ரெண்டா பிரிச்சிருக்கா. ஒன் இஸ் டேப் ரூட் சிஸ்டம், another is fibrous root system. ஆணிவேர் தொகுப்பு மற்றும் சல்லிவேர் தொகுப்பு என்று இரண்டாக பிரித்திருக்கின்றனர். Taproot system present in dicotyledonous plant and the fibrous root system present in monocot. ஆணிவேர் தொகுப்பானது இருவித்தலை தாவரங்களிலும் சல்லிவேர் தொகுப்பானது ஒருவித்தலை தாவரங்களிலும் காணப்படும் என்பது உங்களுக்கு தெரியும். ஸோ இட்ஸ் present in dicot, it is present in monocot. வேற என்ன முக்கியம்? The taproot system, it is embryonic in origin, originated from the radical portion of the embryo. கருவில் உள்ள முளை வேரிலிருந்து தான் இது தோன்றும். எது? இந்த taproot. In monocot, the embryonic root originated from the radical portion is short-lived. ஒருவித்தலை தாவரங்களிலே முளை வேரிலிருந்து தோன்றிய வேரானது சிறிது காலமே உயிர் வாழும். Soon it is replaced by the roots originated from the lowermost node. மோனோகாட்ல என்ன ஆகும்னா, முதல்ல ஃபார்ம் ஆன எம்ப்ரியோலேருந்து ஃபார்ம் ஆன ரூட்ஸ் செத்து போயிடுவான். அப்புறம் லோவர் மோஸ்ட் நோட்லேருந்து தான் இந்த ரூட்ஸ்லாம் ஃபார்ம் ஆகும். அதனால இதுக்கு பேர் அட்வென்டிஷியஸ் ரூட்னு பேர். தமிழில் வேற்றிட வேர் என்று கூறுவார்கள்.
The root is originated from any part of the plant body other than the radicle. முளை வேரை தவிர தாவரத்தின் பிற எந்த பாகத்திலிருந்தும் வேறானது தோன்றினால் அதற்கு வெற்றிட வேர்கள் என்று பெயர். அதனால டேப்ரூட் சிஸ்டம்ங்கிறது எம்ப்ரியானிக் இன் ஒரிஜின், கருவுடன் தொடர்புடைய வேர்கள் இவை ஆணிவேர். But it is extra embryonic or a non-embryonic in nature. Fibrous root system அல்லது வேற்றிட வேர் தொகுப்பு அல்லது சல்லி வேர் தொகுப்பு கருவுடன் தொடர்பற்றது. ஓகேயா? அப்போ what are adventitious roots? வேற்றிட வேர்கள் என்றால் என்ன? The root is originated from any part of the plant body other than the radicle. முளை வேரை தவிர தாவரத்தின் பிற எந்த பாகத்திலிருந்தும் தோன்றினால் அவர்களுக்கு வேற்றிட வேர்கள் என்று பெயர். இதை ரொம்ப முக்கியமாக நீ ஞாபகம் வச்சுக்கணும். டைகாட், மொனோகாட். இதில் பார்த்து எல்லாம் இதுக்கு பிரைமரி ரூட்னு பேர். இதெல்லாம் செகண்டரி, டெர்ஷியரி ரூட், லேட்டரல் ரூட்ஸ்னு சொல்லுவான். டேப் ரூட் சிஸ்டத்தில் இந்த லேட்டரல் ரூட்ஸ் பிரான்ச் ரூட்ஸ் இருக்கும், பக்கவாட்டு வேர்கள் காணப்படும், பொதுவாக இங்கு காணப்படாது. அதுக்கப்புறம் இந்த பிரான்ச் ரூட்ஸ்லாம் இருக்கா பாருங்களேன், செகண்டரி ரூட், அது எல்லாம் என்ன பண்ணுவான்னா பெரிசைக்கிள் போர்ஷன் ஆஃப் த ரூட்லேருந்து ஃபார்ம் ஆகும். The secondary, tertiary or the lateral roots are originated from the pericycle portion of the root. வேரின் பெரிசைக்கிள் பகுதியிலிருந்து தான் இரண்டாம் நிலை, மூன்றாம் நிலை அல்லது பக்கவாட்டு வேர்கள் தோன்றும். அதனால அவளுக்கு பேர் என்ன அப்படின்னா எண்டோஜீனஸ் இன் ஆரிஜின், அகத்தோன்றிகள் என்ற பெயர். உள்ளிருந்து உருவாவதால் அவர்களுக்கு அகத்தோன்றிகள் என்ற பெயர். இதை மட்டும் நீ முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேயா? ரைட்டா குட்டி? இது ஜென்ரல். அப்புறம் எடுக்கணும்னா ரூட் சிஸ்டம் ஏற்கனவே பார்த்தோம். அட்வென்டிஷியஸ் ரூட் சிஸ்டம்னா என்னன்னு சொன்னேன். இந்த ரூட் இஸ் ஒரிஜினேட்டட் ஃப்ரம் எனி பார்ட் ஆஃப் த பிளான்ட் பாடி அதர் தென் த ரேடிக்கல். முளை வேரை தவிர வேறு எதிலிருந்து தோன்றினால். இதுக்கு என்ன கொடுத்துருக்கான்னா கிராஸ் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கா, மான்ஸ்டிரா எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கா, பேனியன் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கா. இது மான்ஸ்டிரா பிளான்ட். இந்த இடத்துல இந்த ரூட் வந்திருக்கு பாரு. அதுக்காக அந்த அட்வென்டிஷியஸ் ரூட்ஸ் வெற்றிட வேருக்கு இதை எடுத்துக்காட்டாக கொடுத்துருக்காங்க. தென் த ரீஜன்ஸ் ஆஃப் ரூட். வேரின் பகுதிகள் என்ன? எல்எஸ், நீள்வெட்டு தோற்றம் எடுக்கிறப்ப இந்த ரூட்டை சுற்றி ஒரு பாதுகாப்பு உரை இருக்கும். த ரூட் இஸ் ப்ரொடெக்டட் பை த ரூட் கேப் ரீஜன். வேர் மூடி என்று அழைப்பார்கள். த ஃபங்க்ஷன் ஆஃப் ரூட் கேப் இஸ் டு ப்ரொடெக்ட் த ஏபிக்கல் மெரிஸ்டம். வேரின் முனைப்பகுதியில் காணப்படுகின்ற நுனி ஆக்கு திசுவினை பாதுகாக்கின்ற பணியினை செய்யும். ஆக்சுவலி இந்த ரூட்ல 4 பார்ட் சொல்லுவா. ரீஜன் ஆஃப் செல் டிவிஷன், region of cell elongation, region of cell maturation and the root hair region. மூணா மட்டும் நம்ம வச்சுப்போம். area of cell division, செல் பகுப்படையும் பகுதி. region of cell elongation, செல் ஆனது நீட்சி அடையும் பகுதி. region of cell maturation, செல் ஆனது முதிர்ச்சி அடையும் பகுதி அப்படின்னு 3 பிரிச்சிருக்கான். அப்போ ரீஜன் ஆஃப் செல் டிவிஷன் இருக்கு பாருங்களேன். இங்கே ஏபிக்கல் மெரிஸ்டம்ஸ் இருப்பா. தமிழில் நுனி ஆக்குத்திசு அல்லது முனை ஆக்குத்திசுன்னு சொல்லுவா. மெரிஸ்டோஸ் மீன்ஸ் டிவைசபிள். த செல்ஸ் ஆர் ஆல்வேஸ் இன் அ ஸ்டேட் ஆஃப் செல் டிவிஷன் ஒரு கண்டினியூவஸ் ஸ்டேட் ஆஃப் டிவிஷன். எப்போ பாரு செல் பிரிதல் நடைபெற்று கொண்டே இருந்தால், செல் பிரிந்து கொண்டே இருந்தால் அவளுக்கு ஆக்குத்திசுன்னு பேர். நுனியில் இருக்கிறதுனால நுனி ஆக்குத்திசு, எபெக்ஸில் இருக்கிறதுனால ஏபிக்கல் மெரிஸ்டம். இட் இஸ் இன் அ கண்டினியூவஸ் ஸ்டேட் ஆஃப் டிவிஷன். எப்போ பாரு இது டிவைட் ஆயிண்டே இருக்கும் அப்படிங்கிறத முக்கியமாக நீ ஞாபகத்தில் வச்சுக்கோ. அடுத்தது எடுத்துட்டோம்னா இது இருக்கு பாருங்க இல்லை, ஏரியா ஆஃப் எலாங்கேஷன். எலாங்கேஷன்னா நீட்சி அடையும் பகுதின்னு பேர். இஃப் த ப்ரோட்டோபிளாஸ்மிக் கண்டென்ட் ஆஃப் த செல் இஸ் இன்க்ரீஸ்ட், வி ஆர் காலிங் இட் அஸ் செல் எலாங்கேஷன். அந்த செல்லு உள்ள இருக்க புரோட்டோபிளாசத்தின் அளவானது அதிகரிக்கின்ற சமயத்திலே அது குண்டு புஷ்கனாக மாறும். அதுக்கு தான் எலாங்கேஷன், நீட்சி அடையும் பகுதியின் பேர். தென் மெச்சுரேஷன், ஏரியா ஆஃப் மெச்சுரேஷன், முதிர்ச்சி அடையும் பகுதினா கன்வர்ஷன் ஆஃப் ஜெனட்டிகலி சிமிலர் செல்ஸ் இன்டு வேரியஸ் டிஷ்யூஸ். ஒத்த அமைப்பை கொண்ட செல்கள் பல்வேறுபட்ட திசுக்களாக மாறுதல். பேரன் கைமா, கோலன் கைமா, ஸ்கிலரன் கைமா, ஜைலம், ஃப்ளோயம், அது மாதிரி ஏகப்பட்டதா அவ மாறுறா பத்தியோன்னோ அதுக்கு மெச்சுரேஷன், முதிர்ச்சி அடையும் பகுதின்னு பேர். அப்போ இங்கே செல் டிவிஷன் நடந்துக்கிட்டே இருக்கும், செல்லு புதுசாக உருவாயிட்டே இருக்கும், நியூ செல்ஸ் ஆர் ஃபார்ம்ட். ஹியர் த சைஸ் ஆஃப் த செல் இஸ் இன்க்ரைஸ், செல்லின் அளவானது அதிகரிக்கும். இங்கே கன்வெர்டட் இன்டு வேரியஸ் டிஷ்யூஸ், பல்வேறுபட்ட திசுக்களாக மாறும். இந்த இடத்துல தான் ரூட் ஹேர் இருப்பா, வேர் தூவின்னு சொல்லுவோம்.
Root hair the organs of absorption உறிஞ்சு உறுப்பாக செயல்படுகிறது என்று கூறுவார்கள். The main function of root hair is to absorb water and minerals from the soil. மண்ணிலிருந்து வேர் மற்றும் கனிம பொருட்களை உறிஞ்சுகின்ற பணியினை இந்த வேர் தூவியானது செய்யும். எனாட்டமி படிக்கிறப்ப படிச்சிருப்பேன், 11th ஸ்டாண்டர்டில் வரும். இருந்தாலும் ஞாபகப்படுத்துகிறேன். இந்த ரூட் ஹேர் எதுலேருந்து வரும்னா ரைசோடர்மஸில் ட்ரைகோபிளாஸ்ட்னு ஒரு செல் இருப்பாள். அதாவது ரூட்டோட எபிடர்மிஸ்க்கு பேர் ரைசோடர்மிஸ் ஆர் எபிப்ளம்மான்னு பேர். அதில் லாங் செல் நீண்ட செல் இருப்பாங்க, ஷார்ட் செல் குட்டையான செல் இருப்பாங்க. The short cell is said to be trichoblast. அந்த குட்டையான செல்லிற்கு trichoblast என்ற பெயர். From the trichoblast, the root hair is originated. அந்த trichoblastலிருந்து தான் வேர் தூவியானது தோன்றும். ஸோ இதை நீ முக்கியமாக ஞாபகம் ரூட் ஹேர். ஓகே ரைட் ராகுட்டி. இது வந்து ரீஜன்ஸ் ஆஃப் ரூட், வேரின் பாகங்கள் என்று ஞாபகத்தில் வைத்துக்கொள். நெக்ஸ்ட் த ரூட் சிஸ்டம் மாடிஃபிகேஷன் ஆஃப் ரூட், வேரின் மாற்றுருக்கள் என்று சொல்லுவார். ரூட்டோட ஃபங்க்ஷன்ஸ் உனக்கு தெரியும், ஃபிக்ஸேஷன் அண்ட் அப்சார்ப்ஷன். வேரின் பணிகள் இரண்டு. ஒன் இஸ் ஃபிக்ஸேஷன், ஊன்றுதல். செகண்ட் இது அப்சார்ப்ஷன், உறிஞ்சுதல். இட் அப்சார்ப் வாட்டர் அண்ட் மினரல்ஸ், வேர் மற்றும் கனிம பொருட்களை உறிஞ்சும். அதை தவிர வேற எந்த ஃபங்க்ஷனை பண்ணாலும் அதுக்கு மாடிஃபிகேஷன் பேர். அதாவது நார்மல் ஃபங்க்ஷன் தவிர வேற எந்த ஃபங்க்ஷனை பண்ணினாலும் அதுக்கு மாடிஃபிகேஷன் பேர். சாதாரண பணிகளை தவிர வேற எந்த பணிகளை செய்தாலும் அதை நாம் மாறுபாடுகள் என்று அழைப்போம். இது உங்களுக்கு தெரியும். டேப்ரூட் மாடிஃபிகேஷன்ல ஸ்டோரேஜ், ஃபுட்டை ஸ்டோர் பண்றது, உணவினை சேமித்தல். இப்போ பிளான்ட் நிறையா ஃபுட்டு தயார் பண்ணுவா, எக்ஸஸாக இருந்ததுன்னா இட் இஸ் ஸ்டோர்ட் இன் த ரூட். அதிகப்படியான உணவானது வேர்களிலே சேமித்து வைக்கப்படும். ஸோ த ரூட்ஸ் ஆர் சம்வாட் குண்டு புஸ்கு இன் நேச்சர். ரூட் கொஞ்சம் சத்தியமூர்த்தி மாதிரி குண்டா இருப்பா. அவளுக்கு ரூட் டியூபர்ஸ் ஆர் டியூபரஸ் ரூட்ஸ்ன்னு பேர், வேர் கிழங்குகள்னு பேர். வேர் ஸ்டார்ச் ஸ்டோர்ட். இதெல்லாம் நீ படித்தது. கோனிக்கல், கேரட், டக்கஸ் கேரட்டா, ஃபியூசிவாம், ரேடிஷ், ரஃபானஸ் சட்டைவஸ், நேபிஃபார்ம் பம்பர மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிள் பீட்டா வல்காரிஸ். இது கேரட், கோனிக்கல். இது பீட்ரூட், இது ரேடிஷ். கோனிக்கல், ஃபியூசிஃபார்ம், நேபிஃபார்ம். இது கூம்பு வடிவில் இருக்கும், இது கத்திரிக்கோள் கதிர் வடிவில் இருக்கும், இது பம்பர வடிவில் இருக்கும். இது டியூபரஸ், சக்கரவள்ளி கிழங்கு, அட்வென்டிஷியஸ் ரூட் மாடிஃபிகேஷனில் வரும். எதாவது வச்சுக்கலாம். அதுமாரி அட்வென்டிஷியஸ் ரூட் மாடிஃபிகேஷனில் ப்ராப்பர் ரூட் பேனியன் உனக்கு தெரியும். ப்ராப்பர் ரூட் அப்படின்னா பில்லர் லைக் ரூட்ஸ்னு பேர். பில்லர், தூண் போன்று காணப்படக்கூடிய வேர்கள்னு சொல்லுவான். இது எப்படின்னா இந்த ஆலமரம் மாதிரி, அரச மரம், ஆலமரம் கேள்விப்பட்டிருப்பேன். ஆலமரத்துக்கு ஃபைக்கஸ் பெங்காலன்சஸ்னு பேர், பேனியன் ட்ரீ. அவள்கிட்ட என்ன ஆகும்னா பிரான்ச்சஸ் போய்கிட்டே இருக்கும். இந்த பிரான்ச்சஸ் ஆர் வெரி ப்ராட். ஸோ த மெயின் ட்ரங்க் இஸ் அனேபிள் டு கிவ் மெக்கானிக்கல் சப்போர்ட். கிளைகள் அதிகப்படியாக வளர்ந்து கொண்டே இருக்கும். அதனால மெயின் ட்ரங்க்னால, அடிமரத்தினால அதுக்கு சப்போர்ட் தர முடியாது. ஸோ ஃப்ரம் த ஏரியல் பிரான்ச்சஸ் திஸ் பில்லர் லைக் ரூட்ஸ் ஆர் ஃபார்ம்ட். மரக்கிளைகளின் மேற்புறத்திலிருந்து இந்த தூண் போன்ற வேர்கள் தோன்றும். The function of proper root is to provide additional mechanical support. தாவர உடலத்திற்கு கூடுதல் ஆதாரத்தை தரும். So pillar like roots, proper root. தூண் வடிவ வேர்களுக்கு தூண் வேர்கள் என்ற பெயர். It is seen in banyan, Ficus bengalensis. That is ஆலமரத்திலே Ficus bengalensis காணப்படும். Function, additional mechanical support. கூடுதல் ஆதாரத்தை தருகின்ற பணியினை செய்யும். இதெல்லாம் உனக்கு தெரிஞ்சது தான். நெக்ஸ்ட் ஸ்வீட் பொட்டேட்டோ. இது அட்வென்டிஷியஸ் ரூட் மாடிஃபிகேஷன். வெற்றிட வேரின் மாறுபாடு. சக்கரவள்ளி கிழங்கு கேள்விப்பட்ட பேர், அதை ஞாபகம் வச்சுக்கோ. அஸ்பராகஸ், இது ஒரு ரூட்டோட மாடிஃபிகேஷன். உனக்கு ரூட் மாடிஃபிகேஷனுக்கு எக்ஸாம்பிள் இந்த 2 பேர் கொடுத்துருந்தோம். அதனால இந்த படத்தை உங்களுக்கு வச்சிருக்கேன், வேற எதுவும் ஸ்பெஷலாக இல்லை. ஓகேயா? இதை பற்றி கொஞ்சம் ஞாபகப்படுத்திக்கோ. தென் ஐ கம் டு த நெக்ஸ்ட். எல்லாத்தையும் கொஞ்சம் லிங்க் பண்ணி என்னென்ன படித்தோமோ அதெல்லாம் கொஞ்சோண்டு ஸ்லைட்டாக ஞாபகப்படுத்திக்கோ. தென் ஓகே குட்டீஸ், இது ரூட் மாடிஃபிகேஷனில் நீ கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் என்னென்னு சொல்லிட்டு. தென் வி கம் டு த ஷூட் சிஸ்டம், தண்டு தொகுப்பு அப்படின்னு சொல்லுவாள். த சிஸ்டம் ஆஃப் த பிளான்ட் பிரசன்ட் அபவ் தி சாயில். மண்ணின் மேற்புறத்தை காணப்படுகின்ற தாவரத்தின் பாகம் என்று ஞாபகத்தில் வைத்துக்கொள்.
and the stem with node, internode, axillary terminal buds, branches, leaves, flowers, fruits, everything. இந்த தண்டு தொகுப்பிலே கணு, கனவிடை பகுதி, கோணமொட்டு, நுனிமொட்டு, கிளைகள், பிரான்ச்சஸ், லீவ்ஸ், இலைகள், ஃப்ளார்ஸ், மலர்கள், ஃப்ரூட்ஸ், கனிகள் எல்லாம் காணப்படும். இது ஒவ்வொன்றை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும், வேற எதுவும் ஸ்பெஷலாக இல்லை. The function of a stem is conduction and mechanical support. கடத்துதல் மற்றும் கூடுதல் ஆதாரத்தை தருகின்ற பணியினை தண்டானது செய்யும். இங்க பாருங்களேன், இங்க போட்டிருக்கேன் கண்டக்ஷன், கடத்துதல். From the root it conducts water and minerals to the aerial parts of the plant. வேரிலிருந்து நீர் மற்றும் கனிம பொருட்களை தாவரத்தின் மேல் புறத்திற்கு கடத்தும். It conducts food materials from the aerial branches to the root. தாவரத்தின் மேற்புறத்திலிருந்து இலையிலிருந்து உணவினை வேர் வரையும் கடத்தும். So it conducts water, mineral as well as food materials. நீர், கனிம பொருட்கள், உணவுப் பொருட்கள் அனைத்தையும் கடத்தும். மெக்கானிக்கல் சப்போர்ட், கூடுதல் ஆதாரம். ஸ்டோரேஜ், certain cases it store food materials, உணவுப் பொருட்களை சேமிக்கும். Then organs of perennation, பல்லாண்டு வாழ்வுறுப்பு. Underground stem has got the ability to survive for many years. பூமியின் கீழ்ப்புறத்தை காணப்படுகின்ற தண்டுகள் பல ஆண்டுகள் உயிர் வாழும் திறன் படைத்தது. அதுக்கு பல்லாண்டு வாழ் உறுப்பு அப்படின்னு சொல்லுவா. In English we are calling it as organs of perennation. It has got the ability to survive for many years. இப்போ இந்த ஸ்டெம் எடுத்துட்டோம்னா ரொம்ப முக்கியமான தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன? நோட் தெரியணும், இன்டர்நோட் தெரியணும், ஆக்சல் தெரியணும், ஆக்சலரி பட் தெரியணும், டெர்மினல் பட் தெரியணும். கனவிடை பகுதி, இலை கோணம், கோணமொட்டு, நுனிமொட்டு. These terms are very important. Node, the point of attachment of leaves on the stem is said to be node. The point of attachment of leaves on the stem is said to be node. தாவர தண்டில் இலைகள் எங்கு அமைந்திருக்கிறதோ, இணைந்திருக்கிறதோ அந்த பகுதியானது கணு என்று அழைக்கப்படும். ஸோ இது ஒரு நோடு வச்சுக்கோ, இது ஒரு நோடு வச்சுக்கோ. The distance between two successive nodes is said to be internode. அடுத்தடுத்த கணுக்களுக்கிடையே காணப்படுகின்ற பகுதி கணுவிடை பகுதி என்று அழைக்கப்படும். The distance between two successive nodes, அடுத்தடுத்த கணுக்களுக்கிடையே காணப்படும் பகுதி கணுவிடை பகுதி என்று அழைக்கப்படும். The angle formed between the petiole and the internode above is said to be axle. இலை காம்பிற்கும் இந்த கணுவிடை பகுதி அல்லது தண்டிற்கும் இடையே ஒரு கோணம் உருவாகும். இந்த கோணத்திற்கு இலை கோணம் என்று பெயர். The angle formed between the petiole and the internode above is said to be axle. இந்த இலை காம்பிற்கும் இந்த இலை காம்பிற்கும் இந்த கணுவிடை பகுதிக்கும் இடையே ஒரு கோணம் உருவாகிறது. இந்த கோணத்திற்கு இலை கோணம் என்று பெயர். The bud present in the shoot tip is said to be terminal bud, and the bud present in the axil is said to be axillary bud. தாவரத்தண்டின் முனைப்பகுதியில் காணப்படுவதற்கு நுனிமொட்டு என்று பெயர். இலை கோணத்தில் காணப்படுவதற்கு கோணமொட்டு என்று பெயர். இதுக்கு பேர் axillary budன்னு பேர், இதுக்கு பேர் terminal budன்னு பேர். So bud present in the axil, axillary bud. Bud present in the shoot tip is said to be terminal bud. இதுக்கு பேர் axillary budன்னு பேர், இதுக்கு terminal budன்னு பேர். கோணமொட்டு, நுனிமொட்டு. Define bud. Bud is nothing but the rudimentary shoot, underdeveloped shoot. வளர்ச்சி குன்றிய தண்டிற்கு மொட்டு என்று பெயர். rudimentary அப்படின்னா underdeveloped அர்த்தம். So rudimentary shoot, underdeveloped shoot, வளர்ச்சி குன்றிய தண்டிற்கு மொட்டு என்று பெயர். Axillary bud responsible for lateral growth in plants and terminal bud responsible for vertical growth in plants. கோண மொட்டானது பக்கவாட்டு வளர்ச்சிக்கு காரணமாக இருக்கும். நுனி மொட்டானது நீள்போக்கு வளர்ச்சிக்கு காரணமாக இருக்கும். Terminal bud responsible for vertical growth in plants and axillary bud responsible for lateral growth in plants. நுனி மொட்டானது நீள்போக்கு வளர்ச்சிக்கு காரணமாகவும் கோண மொட்டானது பக்கவாட்டு வளர்ச்சிக்கு காரணமாகவும் இருக்கும்.
ஸோ தீஸ் திங்ஸ் யூ ஷுட் ரிமெம்பர். ஓகேயா? அப்புறம் ஃபங்க்ஷன்ஸ் சொன்னே ஏற்கனவே, அது ஞாபகத்தில் வச்சுக்கோ. அப்புறமா மாடிஃபிகேஷன்ஸ் ஆஃப் ஸ்டெம்மோட மாடிஃபிகேஷன். பூமிக்கு மேலே இருந்தால் ஏரியல் ஸ்டெம் மாடிஃபிகேஷன், தரை மேல் தண்டின் மாறுபாடு என்று கூறுவார்கள். If it is partially buried, பாதி மண்ணில் மறைந்து காணப்பட்டால் அதுக்கு சப்பேரியல் ஸ்டெம், தரை ஒட்டிய தண்டு பேர். If the stem is completely underground or present below the soil, we are calling it as underground stem. தண்டானது முழுமையாக மண்ணின் கீழ்ப்புறத்தை காணப்படுதல். Above the soil, aerial. If it is partially buried, பகுதி மண்ணில் உள்ளே இருந்தால் சப்பேரியல். Completely inside the soil, முழுமையாக மண்ணின் உட்புறத்தே இருந்தால் அதுக்கு தரைகீழ் தண்டு, அண்டர்கிரவுண்ட் ஸ்டெம் அப்படின்னு பேர். ஓகேயா? இங்க கொடுத்துருக்கிறது இந்த ஏரியல் ஸ்டெம். அப்புறம் வர சப்பேரியல்ல 4 மாடிஃபிகேஷன் கொடுத்துருக்கா. ஒன் இஸ் ரன்னர். If the weak stem grows horizontally on the surface of the soil, we are calling it as a runner. நலிந்த தண்டானது பூமியின் மேற்புறத்தை ஓடினால் அதற்கு ஓடுதண்டு அப்படின்னு பேர். அதுக்கு தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரன்னர் என்று கூறுவார்கள். அடுத்தது எடுத்துட்டோம்னா அண்டர் கிரவுண்ட் ரன்னர் இஸ் செட் டு பி சக்கர். இந்த ஓடுதண்டானது பூமியின் கீழ்ப்புறத்தை ஓடியது என்றால் அண்டர் கிரவுண்ட் ரன்னர், தரைகீழ் ஓடுதண்டிற்கு சக்கர் என்று பெயர். ஓகேயா? ஓடுதண்டு, தரைகீழ் ஓடுதண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. மூணாவது ஸ்டோலான் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஸ்டோலான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த இடருக்கு போறவங்களே ஒரு கிளஸ்டர் ஆஃப் லீஃப் இருக்கும், அங்கே கீழே ரூட் இருக்கும், அதுலேருந்து இது மாதிரி உனக்கு தனியாக பிரான்ச்சஸ் வருவா. இந்த பிரான்ச்சஸ் எங்கே போய் மண்ணில் ஒட்டிக்கிறதோ அந்த இடத்துல இன்னொரு சிஸ்டம் ஃபார்ம் ஆகும். அது மாதிரி இருந்தால் ஸ்டோலான்னு பேர். ஆஃப்செட் அப்படின்னா ஷார்ட் பிரான்ச்சஸ் வித் ரூட்ஸ் அண்ட் ஸ்டெம். குட்டையான ஓடுதண்டுன்னு தமிழ்ல சொல்லுவா. ஒரு சின்ன பிரான்ச்சில் கொத்தா வேர்களும் இலைகளும் காணப்பட்டால் அதற்கு ஆஃப்செட், குட்டையான ஓடுதண்டு பேர். இதே மாதிரி அண்டர் கிரவுண்ட் ஸ்டெம்ல எடுத்துனோம்னா ரைசோம், மட்ட நிலத்தண்டு, இஞ்சி உனக்கு தெரியும். பல்ப், குமிழம், வெங்காயம் தெரியும். டியூபர், கிழங்கு, உருளைக்கிழங்கு தெரியும். காம், கந்தம், சேப்பங்கிழங்கு, சேனக்கிழங்கு தெரியும். இதெல்லாம் எக்ஸாம்பிள் மட்டும் கொடுத்துருக்கா டிஸ்கிரிப்ஷன்லாம், இல்லை நீ தெரிஞ்சுக்கிறதுக்கு போட்டு விட்டேன். இங்கே பாருங்களேன், இது மாடிஃபிகேஷன் ஆஃப் ஏரியல் ஸ்டெம். அதுக்கு முன்னாடி இது ஒன்று கொடுத்துருந்தான், ஸ்டெம் டென்ட்ரில் ஃப்ரம் ஆக்சிலரி பட். டென்ட்ரில் அப்படின்னா பற்று கம்பி ஏறுகொடின்னு பேர். ஸ்டெம் டென்ட்ரில் அப்படின்னா தண்டே ஒரு பற்று கம்பி ஏறுகொடியாக இருத்தல். இது எதுலேருந்து ஃபார்ம் ஆகும்னா இந்த ஆக்சிலரி பட் இருக்கு பாரு, கோணமொட்டிலிருந்து உருவாகும். அப்ப ஸ்டெம் டென்ட்ரில் ஃப்ரம் ஆக்சிலரி பட், தண்டு, அது கொடுத்துருக்க பாரு டென்ட்ரில். டென்ட்ரில் கிளைம்பர் அப்படின்னு சொல்லுவான். ட்வைனர் அப்படின்னா பின்னு கொடின்னு பேர். டென்ட்ரில் கிளைம்பர்னா பற்று கம்பி ஏறு கொடின்னு பேர். இது மேலே ஏறுறதுக்கு, செடி வளர்ந்து மேலே போறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அது ஆக்சிலரி பட் கோணமொட்டிலிருந்து தோன்றும். இதுக்கு எக்ஸாம்பிள் குக்கும்பர், பம்கின், வாட்டர்மெலன். வெள்ளரிக்காய் ஞாபகம், பூசணிக்காய் ஞாபகம், பறைக்காய் ஞாபகம், வாட்டர்மெலன் உனக்கு தெரிஞ்சது. இந்த பக்கம் ஓடிவா. இது ஸ்டெம் மாடிஃபைடு இன்டு டென்ட்ரில். ஸ்டெம் மாறல, ஆக்சிலரி பட் இஸ் மாடிஃபைடு இன்டு டென்ட்ரில். கோணமொட்டானது பற்று கம்பி ஏறுகொடியாக மாறி இருக்கும். Phylum means leaf, clade means stem. Leaf-like stem is otherwise phylloklade. ஒரு ஸ்டெம்மை பார்க்கறதுக்கு இலை மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு ஃபில்லோக்ளேடுன்னு பேர். எக்ஸாம்பிள் ஒபென்ஷியா டிலானி, சப்பாத்தி கல்லி கேள்விப்பட்டிருப்பேன், அதுதான் எக்ஸாம்பிள். இதெல்லாம் நீ படிச்சது தான் சின்ன கிளாஸில். இந்த ஒபென்ஷியாவில் என்ன ஆகும்னு வச்சுக்கோ, ஏன் ஸ்டெம் இது மாதிரி கிரீன் கலராக மாறிடும். லீஃப் இருக்கா பத்தியோன்னா அது முள்ளா மாறிடும். The leaves are converted into spines to check or reduce the rate of transpiration. தாவரங்களில் நீராவி போக்கினை குறைப்பதற்காக இது மாதிரி மாறி இருக்கும். ஓகே, அப்ப ஸ்டெம் பச்சை கலரா இருக்கிறதுனால என்ன பண்ணுவோம், they perform photosynthesis. தண்டானது பச்சையாக இருந்து பசுமையான நிறத்திலிருந்து பச்சையத்தை பெற்றிருந்து ஒளிச்சேர்க்கையினை மேற்கொள்ளும். இது ஃபிலோக்ளேட், ஒபென்ஷியா டிலானி ஞாபகம். அதே மாதிரி மாடிஃபிகேஷன் ஆஃப் ஸ்டெம்ல கிளாடோட், அதுவும் இன்டர்னோட் மாடிஃபிகேஷன் தான். அங்கே என்டையர் ஸ்டெம் இஸ் மாடிஃபைடு, ஒன்லி ஸ்மால் இன்டர்னோட் இஸ் மாடிஃபைடு. கணுவிடை பகுதியின் மாற்றம். இது எதில் இருக்கும்னா யூஃபோர்பியா ஆன்டிகோரம், யூஃபோபியா திருக்கல்லி, யூஃபோபியா சயத்தோஃபோரா, இந்த மாதிரிலாம் நிறையா படிச்சிருப்பேன். இதில் இந்த யூஃபோபியா திருக்கல்லி அப்படிங்கிறது இதுக்கு எக்ஸாம்பிள்.
அதே மாதிரி ரன்னருக்கு எக்ஸாம்பிள்னு போட்டு ரன்னர்னு பேர் தரல, பட் எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பா கிராஸ் அண்ட் ஸ்ட்ராபெரி. அதில் இது மாதிரி இருக்கும். இது ஸ்ட்ராபெரியோட பிளான்ட் எப்படி இருக்கும், இது மாதிரி இருந்தால் ரன்னர்னு பேர். ஓடு தண்டுக்கு இது உதாரணம். அப்புறம் மின்ட் அண்ட் ஜாஸ்மின் இருக்கு பாருங்களேன், இது ஸ்டோலான் அப்படின்னு ஒன்று இருக்கு, அதற்கு உதாரணம் இது மாதிரி இருக்கிறது. இதுக்கு எக்ஸாம்பிள் புதினா செடி கொடுத்துருக்கான், மின்ட் ஜாஸ்மின் கொடுத்துருக்கான். ஆஃப்செட்னு ஒன்று படித்தோம், அதுக்கு 2 எக்ஸாம்பிள். உனக்கு தெரியும், உனக்கு ஐகார்னியா தெரியும், இன்னொன்று பிஸ்டியான்னு ஒன்று இருக்குது, அது எக்ஸாம்பிள் கொடுத்துருந்தான். இந்த பேர் இருந்தது, அதனால இது பிஸ்டியா ஞாபகம் வச்சுக்கோ, இது ஐகார்னியா ஞாபகம் வச்சுக்கோ. அந்த பிக்சர் அதுக்கு அவனுக்கு எடுத்து போட்டேன். ஓகே, இது ரெண்டுமே சபேரியல் ஸ்டெம் மாடிஃபிகேஷன், தரை ஒட்டிய தண்டின் மாறுபாடுகளுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் மாடிஃபிகேஷன் ஆஃப் ஸ்டெம்ல எடுத்துட்டோம்னா சக்கர்னு சொல்லியிருந்தோம். அண்டர் கிரவுண்ட் ரன்னர் இஸ் அதர்வைஸ் நோன் as சக்கர். அதுக்கு எக்ஸாம்பிள் பனானா கொடுத்துருக்கு, பைனாப்பிள் கொடுத்துருக்கு, கிறிசாந்திமம் கொடுத்துருக்கு. ஸோ பனானா, பைனாப்பிள், கிறிசாந்திமம் இது எல்லாம் இதுக்கு எக்ஸாம்பிள். தரைகீழ் ஓடுதண்டு சக்கர், அதை பற்றி கொஞ்சம் டிஸ்கிரிப்ஷன் உனக்காக போட்டு கொடுத்தேன். ஓகேயா? அடுத்தது மாடிஃபிகேஷன் ஆஃப் ஸ்டெம்ல முக்கியம் என்னென்ன, அடுத்தது எக்ஸாம்பிள் கொடுத்துருந்தா அதுக்காக போட்டிருக்கேன். தார்ன்ஸ் ஃப்ரம் ஆக்சலரி பட், முட்கள் கோணமொட்டுக்களிலிருந்து தோன்றுதல். அதுக்கு 2 எக்ஸாம்பிள் கொடுத்துருந்தா இங்கே பாருங்க, இதுவும் ஆக்சலரி பட்லேருந்து வரும், இதுவும் ஆக்சலரி பட்லேருந்து வரும். கோணமொட்டிலிருந்து முட்கள் தோன்றுதலுக்கு 2 உதாரணம். ஒன் இஸ் சிட்ரஸ் எலும்பிச்சம்பழம், another is bougainvillea காகித பூச்செடின்னு கேள்விப்பட்டிருப்பேன். இந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் தான் உனக்கு எதுக்கு கொடுத்துருந்தா அப்படின்னா ஸ்டெம்முக்கு கொடுத்துருந்தா. ஓகேயா? தேங்க்ஸ் a lot for hearing. Thank you very much. Thank you. 1 minute.